அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ மகாலட்சுமி ஜோதிட நிலையத்தின் சார்பாக ஜோதிட ரகசியங்கள் என்ற என்னுடைய யூடியூப் சேனலை கண்டுகொண்டிருக்கும் அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்று முதல் ஜோதிட ரகசியத்தின் சார்பாக ஒவ்வொரு பகுதியாக தினமும் ஜோதிட விளக்கங்களை தர இருக்கின்றேன். அனைவரும் ஆதரவு தர வேண்டுகின்றேன். இன்று நாம் பார்க்க இருப்பது சிவராஜ யோகம். இந்த அமைப்பு பற்றி நாம் தெரிந்து கொள்வோம். முதலில் சூரியன் ஆத்மகாரகன் என்று சொல்லக்கூடிய ஒரு கிரகம் சூரியன் மட்டுமே. நவகிரகங்கள் ஒவ்வொன்றும் ஒளியை பிரதிபலிக்கின்றன. ஆனால் ஒளியை உற்பத்தி செய்து உலகின் இயக்கத்தையும் உயிர்களின் இயக்கத்தையும் மற்ற நவகிரகங்களின் இயக்கத்தையும் செயல்களையும் செய்யக்கூடிய ஆற்றலை சூரியனிடமிருந்து பெறப்படுகிறது. அப்படிப்பட்ட சூரியனை அடிப்படையாக கொண்டு அனைத்தையும் வழங்கக்கூடியதே சிறப்பான ஒரு அமைப்பை காட்டுகின்றது. உலகில் மனிதனுக்கு தேவையானவற்றை இயற்கையிலிருந்து பெறுகின்றான். இயற்கை சூரியனிடமிருந்து பெற்று நமக்கு அளிக்கிறது என்பது ஒரு சுழற்சியான முறை. சூரியன் என்ற கோள் காலம் என்ற காலத்தை தன்னகத்தை கொண்டுள்ளது என்பது நிச்சயம். இங்கே நாம் பார்க்க வேண்டியது சிவராஜ யோகத்தின் அமைப்பு. இந்த கிரக அமைப்பு எப்படி இருக்கின்றது என்பதை தெரிந்து கொள்வோம். சூரியன் மற்றும் வியாழன் ஒன்றோடு ஒன்று ஒரே ராசி கட்டத்தில் இணைந்திருப்பதும், சூரியன் மற்றும் குரு ஆகிய கிரகங்கள் சமசப்தமாக பார்வையிடுவதும், அதில் ஏதேனும் ஒரு கிரகம் ஆட்சி பெற்றிருப்பதும் சிவராஜ யோகத்தின் இணைவு என்பதை காட்டும். சூரியனையும் குருவையும் அசூப கிரகங்கள் பார்வை இல்லாமல் இருப்பது சிவராஜ யோகத்தை இன்னும் விருத்தி செய்து கொடுக்கும். செவ்வாய், சனி, ராகு மற்றும் கேது பார்வைகள் இல்லாமல் இருப்பது மிகவும் சிறப்பான ஒரு அமைப்பு. இதில் சூரியன் குரு இருவரும் நீசம் பெறாமலும் இருக்க வேண்டும். கேந்திரம் மற்றும் திரிகோணங்களில் சூரியன் குரு இணைவது சிறப்பானதாக இருக்கும். மறைவிடங்களில் மூலம் சிவராஜ் யோகம் இருப்பது குறைவான பலன்களையே தரும். மறைவான இடங்கள் என்று சொல்லக்கூடியது 6, 8, 12. சூரியனும் வியாழனும் ராஜ கிரகங்கள் என்று சொல்லப்படுகின்றன. அதாவது சூரியனை ராஜா என்றும் வியாழனை மந்திரி என்றும் சொல்வார்கள். சூரியன் வியாழனின் ஆலோசனையோடு அரசியல் மற்றும் நிர்வாகங்களை செய்வார். இங்கே சிறந்த ஆலோசனைகளை முன்கூட்டியே சொல்லும் வியாழனின் காரகத்தை நாம் அறிந்து கொள்வது முக்கியம். லக்கண அடிப்படையில் சிவராஜ யோகத்தை நாம் தெரிந்து கொள்வோம். மேஷ லக்கணத்திற்கு சூரியன் குரு இணைவதும், 9ஆம் பாவத்தில் சூரியன் வியாழன் இணைவதும், 5ஆம் பாவத்தில் சூரியன் வியாழன் இணைவதும் சிறப்பான யோகா அமைப்பு. ஏனென்றால் பாக்கியாதிபதியும் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியும் இணைந்திருப்பது சிறப்பான அமைப்பை தரும். ரிஷப லக்கணத்திற்கு வியாழன் சுமாரான பலன்களை கொடுத்தாலும் 11ஆம் பாவாதிபதியாக இருப்பதால் சூரியன் குரு இணைவது சிறப்பான அமைப்பை தரும். மிதுன லக்கணத்திற்கு மீனத்தில் அல்லது தனுசில் சூரியன் வியாழன் இணைவது சிறப்பான அமைப்பு. கடக லக்கணத்திற்கு சூரியன் குரு இணைவது சிறப்பான அமைப்பாக இருக்கிறது. ஏனென்றால் கடகத்தில் குரு உச்சம் பெறுகிறார்.
அது ஒரு பாக்கியஸ்தானமாகவும் செல்கின்றது. ஏனென்றால் 9ஆம் இடத்தின் அதிபதி சிம்ம லக்கணத்திற்கு 5 மற்றும் 8 குடையவன் குரு. இதில் குரு மற்றும் சூரியன் 5ஆம் பாவத்தில் இணைவது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு. கன்னி லக்கணத்திற்கு 4 மற்றும் 4ஆம் பாவத்தில் சூரியன் குரு இணைவது சிறப்பான ஒரு அமைப்பு. ஏனென்றால் 4ஆம் பாவமான சுகஸ்தானத்தின் அதிபதி குருவாவார். துலாம் லக்கணத்திற்கு குரு குறைவான நற்பலன்களையே வழங்குவார். என்றாலும் 16ஆம் பாவத்தில் சூரியன் குரு இணைவது சிறப்பான அமைப்பு. ஏனென்றால் லக்கணத்தில் சூரியன் நீச்சம் பெற்றாலும் லக்கணத்தில் அமராமல் இருப்பது நல்லது. அமர்ந்தால் கெடுபலன்களையே கொடுக்கும். விருச்சிக லக்கணத்திற்கு கடகத்தில் 9ஆம் பாவத்தில் 10ஆம் பாவத்தில் சூரியன் குரு இருப்பது நல்லது. தனுசு லக்கணத்திற்கு லக்கணத்திலேயே சூரியன் மற்றும் குரு இருப்பது சிறப்பான அமைப்பு. மகர லக்கணத்திற்கு சூரியன் குரு மறைவான பாகங்களில் இருப்பது நல்லது. ஏனென்றால் மகர லக்கணத்திற்கு விரயத்திற்குடையவர் மற்றும் 3 குடையவர் குருவானவர். கும்ப லக்கணத்திற்கு சூரியன் மற்றும் குருவானவர் 7ஆம் பாவகத்திலோ அல்லது சிம்மத்திலேயோ அல்லது தனுசிலேயோ இருப்பது சிறப்பான ஒரு அமைப்பை தரும். ஏனென்றால் 7 சிம்ம ராசி, 11ஆம் இடம் தனுசு ராசி. மீன லக்கணத்திற்கு சூரியன் மற்றும் குரு 10ஆம் பாவகமான தனுசிலேயோ அல்லது மிதுனத்திலேயோ இருப்பது சிறப்பான ஒரு அமைப்பை தரும். இந்த சிவராஜ யோகத்தின் பலன்கள் என்னவென்று தெரிந்து கொள்வோம். தந்தை சூரியனை காட்டும், ஆத்மகாரகன் என்று சொல்லக்கூடியவர். குரு குழந்தையை காட்டும். ஏனென்றால் குழந்தை புத்திரக்காரகன் என்று சொல்லக்கூடிய ஜோதிட சாஸ்திரத்தில் புத்திரக்காரகன் என்று சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அதாவது சூரியன் குரு இணைவு அல்லது சமசப்தம பார்வை ஆகியவை தந்தை மகன் ஒற்றுமையை காட்டும். இவர்களில் யாருக்கு இந்த யோகம் உள்ளதோ அவர்கள் மற்றவர்களை விட உயர்ந்த மதிப்பையும் புகழையும் உடையவர்களாக இருப்பார்கள். சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்து கொண்டவர்களாக இருப்பார்கள். பலரது தொடர்புகளையும் பெற்றிருப்பார்கள். இவர்களுக்கு சிவ வழிபாடு சிறப்பானதாக இருக்கும். இவர்களை தேடி சென்று வழிபடுவார்கள் அல்லது இவர்களை தேடியே சிவனடியார்கள் வருவார்கள். நிர்வாகத்திறனில் சிறப்பிருப்பார்கள். நிர்வாகத்திறன் இவர்களுக்கு இயற்கையாகவே இருக்கும். அரசியல்வாதிகளுக்கும் மற்றவர்களுக்கும் சிறந்த ஆலோசகர்களாக இருப்பார்கள். இவர்களின் சிந்தனைகள் அரசியல்வாதிகளுக்கு சிறந்த உதவியாக இருக்கும். ஆன்மீகத்தில் அதிக நாட்டவிருக்கும் திருமணம் தாமதமாக நடக்கும். வீட்டில் சிவ வழிபாடு செய்யும் பாக்கியத்தை இவர்கள் பெற்றிருப்பார்கள். இன்னும் சிலர் சிவனுக்காக ஒரு கோயிலையே கட்டக்கூடிய அமைப்பை பெற்றவர்களாக இருப்பார்கள். அரசாங்கத்தில் உயர்ந்த பதவியாக சொல்லக்கூடிய ஆட்சியர், அதாவது IAS மற்றும் IPS ஆகியவற்றையும் காட்டும். மற்றும் எந்த விதமான வேலையாக இருந்தாலும், தனியாராக வேலையாக இருந்தாலும் உயர்ந்த பதவியை காட்டும். இவை சிவராஜ யோகத்தின் மிக முக்கியமான பலன்கள். நண்பர்களே, இன்றைய பதிவு இத்துடன் முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.